ஃபர்ஸ்ட் ஹாஃப் தூங்கிட்டேன், செகண்ட் ஹாஃப் ஏதோ அடிச்சிட்டு இருந்தாங்க கல்கின்னு சொல்லிட்டு. எதுக்கு பிரபாஸ் சாருக்கு அவ்வளோ பில்டப்பு இல்லை? எதுக்கு வந்து அந்த படம் எடுத்தீங்க ஃபஸ்ட்டு? ப்ரோ ஆதிபுருஷ் நல்லா இருந்துச்சு, சலார் நல்லா இருந்துச்சு. ஆதிபுருஷ் வந்துட்டு நான் வந்து கார்ட்டூன் கேம்ஸ் ஜாஸ்தி விளாடுவோம்ல, அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க ப்ரோ. நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. நானே கோவத்தில் இருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த படத்தையும் நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையாது. புஜ்ஜி வாய்ஸ் நல்லா இருக்குமா, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எதுக்கு பிரபாஸ் சாருக்கு அவ்வளோ பில்டப்பு இல்லை? எதுக்கு வந்து அந்த படம் எடுத்தீங்க ஃபஸ்ட்டு? நல்லா இருக்காவா ப்ரோ? போங்க ப்ரோ எனக்கு கார்ட்டூன் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காத ஒன்றுடா, பிரபாஸுக்கு ஏன் அவ்வளோ பில்டப்பு? தேவையே இல்லை. ஃபஸ்ட் அந்த பில்டப் சீனை கட் பண்ணியிருக்கலாம். 2-3 பாட்டெலாம் வருது, அதையும் கட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் இந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் எதுக்கு அவ்வளோ சின்ன சின்ன ரோலுக்கு போடுறீங்க? அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வேதனையான ஒன்று. அதுதான் மேபி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படத்தில் ஏன் அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் போட்டிங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அவங்களுக்கு ரோலே இல்லை, பெருசாக எதுவுமே இல்லை. சரி, ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒன்று பண்ண வராங்க, ஒரு ஸ்டோரி ஒன்று எடுக்கிறாங்க, மேக்கிங் ஒரு ப்ராப்பராக ஒரு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இல்லை. இன்னும் மேபி அந்த குவாலிட்டி வைஸ் நல்லா இல்லையோ எனக்கு தோணுது. மேபி நான் வந்து தெலுங்கில் பார்க்கலையா, இல்லை தமிழில் பார்த்தனால எனக்கு அப்படி இருக்கா, இல்லை டப்பிங் எனக்கு ஒழுங்காக வரலையா. எனக்கு சத்தியமாக என்னை பொறுத்தளவு ஒரு இது வரைக்கும் என் வாயிலேருந்து ஒரு படம் நல்லா இல்லைன்னு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இந்த ஒரு படம் என் வாயிலேருந்து நல்லா இல்லைன்னு வருது அப்படின்னா யோசிச்சு பாருங்க ப்ரோ. ஆதிபுருஷ் நல்லா இருந்துச்சு, சலார் நல்லா இருந்துச்சு. ஆதிபுருஷ் வந்துட்டு நான் வந்து 2-3 தடவை பார்த்தேன், சலாரும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த பில்டப்பு மட்டும் அவர் கொடுத்துருக்கலாம் வேணாமே. நார்மலாக ஒரு அதாவது இவரை பொறுத்தளவு ஒரு அவர் ஏதோ பிரபாஸ் பேன் போல இருக்குது, கோச்சிட்டு போகிறார், போயிட்டு வாங்க. அது ஏதோ சொல்ல வந்தேன். இந்த பில்டப் கொடுக்குறது பார்த்தா கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கதையை கொஞ்சம் பில்டப் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு எனக்கு தோணுது. படம் அவ்வளோ ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்தவரை எதுக்கு இந்த படத்தை எடுத்தீங்கன்னு தான் நான் கேட்கணும். அண்ட் முக்கியமாக அந்த மியூசிக் அவ்வளோ கேவலமாக இருக்குது. எதுவுமே நல்லா இல்லை ப்ரோ. எதுக்கு ப்ரோ இந்த படம்? ப்ரோ எனக்கு இந்த கார்ட்டூன் கேம்ஸ் ஜாஸ்தி விளாடுவோம்ல, அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க ப்ரோ. இவன் அவனை அடிக்கிறான், ஏதோ பவர் விடுறான், இவன் மேலேருந்து ஏதோ ஜூபிட்டர் வருது, இங்கேருந்து கார்ட்டூன் வருது, பூதம் வருது, இதுதான் ப்ரோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. 3Dனால அப்படி எதுக்கு ப்ரோ அந்த 3D? நான் மனசாட்சி தொட்டு கேட்குறேன். 30 ரூபா வேஸ்ட்டாக போச்சு, 230 ரூபா வேஸ்ட்டாக போச்சு. அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. நீங்கள் எடுத்து பார்த்த அந்த குவாலிட்டி இல்லை, அவ்வளோதான். என்னை பொறுத்தவரை நான் பார்த்ததுலேயே தமிழில் நான் பார்த்ததுலேயே மேபி டப்பிங் கேவலமாக பண்ணியிருக்கனால மியூசிக் படு கேவலம். சந்தோஷ் சாரனுக்கு செட்டே ஆகலை. ஏஆர் ரஹ்மான் இருக்காரு, அவரை போட்டிருக்கலாம். இல்லை உங்கள் ஊருக்கு டிஎஸ்பி இருக்கார், அவரையாச்சும் போட்டிருக்கலாம். ஏன் இப்படி போட்டு கொடுமைப்படுத்துவீங்கண்ணே? 2-3 மணி நேரம் ஃபஸ்ட் ஹாஃப் தூங்கிட்டேன், செகண்ட் ஹாஃப் ஏதோ அடிச்சிட்டு இருந்தாங்க கல்கின்னு சொல்லிட்டு. அதோ படுத்துட்டு இருந்தேன், கடைசியில் கல்கின்னு தொடர்ந்து போட்டு முடிச்சிட்டாங்க. இல்லை ஒருத்தர் அப்பப்போ வராரு, கமலஹாசன் ஒருத்தர், அவர் ஏன் வராரு எதுக்கு வராருன்னே தெரிய மாட்டேங்குது. அது சரி ஓகே. இவ்வளோ நேரம் வந்து நான் ஒரு ஆடியன்ஸாக நான் பேசுகிறேன், இப்போ ஒரு மூவி ரிவ்யூராக நான் பேசுகிறேன். படம் உண்மையிலேயே ஒரு மூவி ரிவ்யூராக பார்க்கும்போது ஒரு புது முயற்சி எடுத்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒன்று ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். ஓவராலாக ஒரு படம் ஒரு 1 டைம் வாட்சபிள் மூவி. பெருசாக இது எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. ஓகே, ஒரு 1 டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் பாருங்கள், நீ கமெண்ட்ஸ்லாம் திட்டாதீங்க. நான் வந்து இப்போயும் நான் சொல்கிறேன், கரெக்டான படத்தை நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன், நல்லா தான் சொல்லுவேன். நீ கமெண்ட்ஸில் எப்படி திட்டுவேன்னு தெரியும். நான் சொல்கிறது பொய்யா இருந்துச்சுன்னா நீ படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசு. நன்றி. Hi, this is Minna. Like, share, subscribe. News 10 Tamil.